இன்னைக்கு கோழியை பார்க்கலான்னு சொல்லி கோழியை பார்க்க போனேன். கோழியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கோழி போய் சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு 2 கோழியெல்லாம் முட்டை வைக்கிறது இல்லைங்க. சேவல் பாருங்க குருவி நிற்கிதுங்க. ஏன்னா சேவல் குளிர் தாங்க முடியாமல் குருவி நின்றுட்டுருக்குறேங்க. இன்னும் அந்த 2 கோழி முட்டை வைக்கலைங்க. இந்த 2 கோழி தான் முட்டை வைக்கலைங்க. இன்றைக்கி 5 மணிக்கு நான் லைவ் போடுறேங்க. அந்த லைவ் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. 5 மணி to 15 வரைக்கும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. இங்கே இருக்கிற கோழியெல்லாம் எப்படா எடுத்து வருவாங்கன்னு நிற்கிதுங்க. இந்த எடுத்து வர்றதெல்லாம் இன்றைக்கி தான் தெரியும். இன்றைக்கி சாயந்தரம் தான் தெரியும் எடுத்து விடுவாங்களா எடுத்து விட மாட்டாங்களான்னு இந்த கோழியெல்லாம். இப்போதைக்கு மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க. மழை வந்துச்சுன்னா லைவ் நடக்குங்க. அப்போவுமே இங்கே இருக்கிற கோழியெல்லாம் மழை வந்தாலே உள்ளே ஓடுற கோழிங்கதுங்க. வெளியே சுற்றுற மாதிரி தான் இருந்துட்டு உள்ளே ஓடிடும். அங்கே வர டோர் திறந்துருக்குதுங்க. நேற்று இருந்து பேஞ்ச மழைக்கு தண்ணி இங்கெல்லாம் வந்துருந்துது. இன்றைக்கி போய் பார்த்தா தண்ணி இருந்த மாதிரி இடமே இல்லைங்க. தண்ணி எல்லாமே வற்றி போச்சுங்க இந்த இடத்துலைங்க. இப்போ திரும்பி இந்த சின்ன வாய்க்கால்லேருந்து நிறைய தண்ணி வருங்க. ஆனால் இந்த தண்ணி இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு ரெட் அலர்ட் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மழை தண்ணியவே காணுங்க. இன்றைக்கி சாயந்தரம் தான் தெரியும், லைவில் தெரியும் மழை பேஞ்சுட்டா பெய்யானுங்க. மேலேயும் போய் பார்த்தா மேலேயும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குதுங்க. ரொம்பலாம் தண்ணி இல்லைங்க இங்கெல்லாம். அப்புறம் அந்த சைடு போகலாம் சரி அந்த சைடு போனேங்க. பில்லுக்காட்டில் போய் பார்த்தா பில்லுலேயும் தண்ணியே நிற்கல. பில்லுக்காட்டிலையெல்லாம் எல்லாம் இந்த வாய்க்கால் வழியாக ஓடி வச்சிங்க. மேலே லைனுங்க. அது கீழே பார்த்துட்டே போகணும். விழுந்து கிடக்குதானே. கீழே போய் பார்த்தேங்க தண்ணி எங்கேயுமே இங்கே ஓடலைங்க. இங்கே தான் நேற்று ஓடிட்டு இருந்த தண்ணி இன்னைக்கு தண்ணியவே காணுங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு மழை வர மாட்டேங்குதானு. மழையே காணுங்க. சாயந்தரம் ஆனால் தான் தெரியுங்க மழை எப்படி வரணுங்க. அப்போ 5 மணிக்கு ஒரு லைவ் ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த லைவை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.